எத்தனை முறை அழைத்தாலும் ஆமாங்க வாய் திறந்து பேசவில்லை. வாய் திறந்து பேசல. ஆனா கது தட்டி ஆமா என்னது திம்மா தின்னவா என்னது தின்னன் தான் போமா கூட்ட என்னங்க பாருமா அடி கூப்பிடுறது எப்படி கூப்பிடலாம் மனைவி ஆசையா கூப்பிடுங்க. எங்க வீட்டுல எப்படி கூப்பிடுறது எங்க வீட்டுல நான்லாம் கூட மாட்டேன். யுவர் வைஃப் மை வைஃப் தேவையான தான் கூப்பிடும். நீ எப்படி அந்த மேல கூப்பிடுவ? நான் பட்டு செல்லன்னுவேன். என் தொடப்பு காட்டன்னுவா எட்டியும் அதிகம். ஆமா பட்டு செல்ல எட்டியும் அதிகம். நான் கூப்பிட்டேன் கூப்பிடு லைன் பண்ணு. என்ன பண்ணலாம்? யாரு நான் விலகுமா சொன்னாதானே தெரியும் அவங்களுக்கு. சரி ஆமா ஆள் தெரியல கட்டாக மாட்டாங்க. நான் அழைக்கட்டுமா? நீ நோட்டு விட்டு பார்க்கின்றாயா? நீ தயாராக இருக்கின்றாயா? அவரு ரெடி ஆயிட்டார். தொட்டு விடலாமா? என்ன முன்னால் வழி? தோழிகள் வளர்ப்பார்கள். அழைப்பது யாரு என்று தெரிந்தாதானே கதை தருப்பா. எவ்வளவு ஸ்பீட்ல கருத்தா இருப்பா. நான் சொல்றேன் பக்கத்துல தண்ணி விட்டு போயிட்டா இல்ல நல்லா இருக்குது. பவுடர் அடிச்சுன்னா நல்லா இருக்கு வாசனை. இந்த மாதிரி பியூட்டி பார்லர் உங்களுக்கு யாரா ரெடி பண்ணி விட்டுது? நீ தானே பவுடர் வச்சு சொன்னா. எங்க மாமியார் அடிச்சு விட்டு தண்ணி எனக்கு விட்டுக்குதான்னு கேட்டா உனக்கு விட்டுதான்னு கேட்டேன். உனக்குதான் எனக்கு தண்ணி விட்டுக்குது கொஞ்சம் பவுடர் ஏத்தா வாசனையா இருக்கும். அழுதே பவுடர் ஏத்தாதான் அடிச்சுக்கலான்னு தான் சொன்னேன். ஆமா உனக்குன்னு சொன்னேன். நானும் தோய் பண்ண கொஞ்சம் நல்லா இருந்தா தானே பாக்கும். கேட்டுவா டேய் ஓ நன்னா இருக்குதா? ஐயோ அவசரத்துல கோரமாவே வச்சிருக்கிறேன். காலை விஜயராஜன் காட்டுவன் வந்தானடி ஆடி வாய் தந்து பேசுறேன். அப்ப கூட பேச மாட்டேன். நான் லைன் பண்றேன். மகாராஜா வந்து கொஞ்சம் காட்டுமா என்ன காட்டி கூட்டு பார்க்கலாமா? கூப்பிடுவோம்.
டேய் ஐந்து குடிங்க. இத சுஜி போய்னா தாத்தத்துக்கு வச்சிரா தேத்தி எதுக்கு என்னன்னு நீதான் காக்கா வலி வந்த மாதிரி குச்சி கிடக்குது. நான் ஆட்டுக்கு உனக்கு காக்கா வலி போயிடுடா. அதான் சுத்தியா தானே. எதுக்கு இப்படின்னு தெரியுமா? சாயந்தரம் டைம் எதுக்கு இப்படின்னா எதுக்கு? இந்த பக்கமும் கடிச்சு இந்த பக்கமும் கடிச்சு அரடே. அந்த பக்கம் ஜன்னல் இந்த பக்கம் ஜன்னல் ஜன்னல் இது. போக்குவரத்து நம்ம வீட்டுக்காரா வேற யாராவது சொல்லிட்டு ஜன்னல் எட்டி பார்த்தா வச்சா ஆமா. ஒரு பக்கம் கூட்ட ஒரு பக்கம் தெரியுமா தெரியாது. அதெல்லாம் சுத்தி சுத்தி அரடே. சுத்தி சுத்தி கூப்பிட்டுக்கிற. நீ சுத்த நான் கூப்பிட்டா காவல்கார பெய்ய நீங்க வந்து தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல சார்ஜ் ஆச்சு பிடிக்காக மாட்டாங்க லோகல் எத்தனை ஒரு பத்தியானி என்ன கை காட்டுறா கை காலேஜ் கையால என்று கருத்துலமான கவலை வேண்டாம் கதவை தீரவா கண்ணாட்டி அதேதான் கைந்து வாடிய மொண்டாட்டி அம்மா ஓ சாங்கன் வந்துக்குமா ஊசி போறதுக்கு சாங்கன் வந்துக்குது ஊசி போறதுக்கு நேத்துக்கு சாங்கன்னு இருக்குதா? என்ன அந்த அம்மா தான் ஏறி கிடக்குது நீ எதுக்கு அட வந்து கண்ணாட்டி நீ அந்த அர்த்தத்துல சொல்றியா அப்படி சொல்லல ஏமா அம்மா உங்க ஆசை கிணறு வந்திருக்கிறா ஆமாமா உன்னை அன்பாடு தென்பாடு வைத்துக்கொள்ள வந்திருக்கிறா வந்துகிறார் அப்படின்னு மறைமுகமா சொல்லணும் ஓ உன்னை வெச்சிக்கிறதுக்கு வந்துகிறார் உன்னோட அன்பாக இருக்க வந்திருக்கிறா அதான் ஏன் தாத்துல தெரியலையே என்ன தெரியுமா என்னங்க 9 வயசுல கல்யாணம் பண்ண ஆமா கோவத்துல இருக்கும் விட்டுட்டு 9 வருஷம் கழிச்சு போத்திருக்கிறேன் ஆமா கோவம் இருக்கு மாதிரி கோவம் பின்ன இருக்காதா பின்ன நாளுக்கு 9 வருஷமா இல்லாத ஆசை பின்ன வந்து அதானே. எங்க போயிருப்பா ஆ. அப்படின்னு ஒரு தந்தை மாதிரி கேட்டா 10 நாள் பாத்ததுக்கு போயிட்டு 10 நாளா வராது அங்கேயே தங்கிட்டா என் முன்னாடி ஒரு வாரம் பேச மாட்டான் நீ 9 வருஷமா விட்டு போயிருந்தா எம்மா கோவம் இருக்கும் 9 நாளைக்கு அப்படின்னா 10 நாளைக்கு அப்படின்னா நான் வந்து 9 வருஷமா எம்மா கோவம் இருக்கும் நான் ஏன் வந்து பார்க்க முடியவில்லை ஆ, ஒன்பது ஒன்பது யாரு வருஷம் அப்படி சொல்லு என்ன அசிங்க பாத்து நான் சேமியா பண்றேன் யூ லைக் இட் 9 இல்ல நான் சென்றது 9 வருஷம் நான் லைக் இட் இல்ல ஒன்பது வருடமாக கட்டிய மனை விட்டு விட்டு செல்ல எனக்கு என்ன ஆசையா என்ன ஆசை மா பாவமா வீட்டுக்காரியா இங்க கொஞ்சோண்டு தூக்கிட்டு காட்டுமா என்ன தூக்கிட்டு தலையை தூக்கிட்ட சொட்டு காத்து வந்தா அது தூக்கிட்டு காட்டு வெந்திர வளர்த்திக்கிறாங்கல்ல அது தூக்க சொல்றேன் ஒரு வாரம் 10 நாள் கொடுத்து போறேன் வீட்டுக்கு சாட்சாத்தா சொல்லிவிடுறோம் சும்மா போனா ஆகாது இதெல்லாம் வாங்கி போனல வீட்டுல ஆமா வாங்கி போனோம் தின்பண்டா வாங்கி போனதானே ஏய் ஆ. நான் ஏன் வாங்காரு ஆ. அங்க வந்தா தூரி
எத்தாத்துலங்க தெரியல அங்கேயே வச்சுட்டு நீ தான் இப்ப வாங்கி அந்த ஒன்று நீங்க ஏத்துக்க வேண்டியதானே நான் அங்கேயே கூத்திட்டு வந்துட்டேன் பாய்க்கா தெரியாது ஆ. டேய் ஓ 9 வருடமாக திடீர்னு வஞ்சகத்தால் தொலைக்கவே வனம் சென்றோம். ஆமா இடையில வந்து பாங்க நினைச்சா மறுபடியும் 13 வருஷம் ஓட்டிடுவான். ஓடிடுவார் அதனாலே வர முடியாமல் காலகட்டத்தில் நான் இருந்து விட்டேன். ஆமா என்னை வைத்திருந்து பேசி வந்தான் என்று ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா கண்டு இப்படி வாய்மனை பேசுவாங்க உனக்கு நியாயமா? நியாயமா அவன் பாவம் உனக்கு பொல்லாதது. அதேதான் வாயை தரல என்ன நான் என்ன சொல்றேன்னா நாம என்ன ஊராண்டு வீட்டுக்கு வந்துக்கிறோம் இல்ல நம்ம பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துக்கிறோம் நான் பொண்டாட்ட உனக்கு எனக்கு பொண்டாட்டியா உங்க சம்சாரம் அதனால நல்லா காட்டியா தட்டி போலவா அப்படியே உனக்கு பால் எவ்வளவு நேரம் மனுஷன் சும்மா இருப்பான்? நான் என்ன நினைச்சேன் இந்த வீசுற அழகான காத்துக்கும் நீங்க அப்படி ஜாலியா தூங்கிட்டு காத்து வீசுது இந்த மாதிரி தூங்கும் தூங்கிதோ அப்படியே அப்படின்னு நினைச்ச கட்சியில நான் தான் சிவ பூஜையிலே சிறந்தவன் என்று எண்ணத்திலே பெருமை அடைந்து ஆமா அதோ பார்த்தாயா? ஆமாங்க எத்தனை ஒரு அழகு பார்த்தாயா? சங்கரா பின்னாடி போயிட்டேன். இல்ல இல்ல சங்கரனை பற்றி இசைப்பாடுகின்றார். இசைப்பாடுறாங்க ஒரு ஆபரணமாவே தெரிகிறது. அதனால்தான் சொல்லுகிறேன் செல்லாது நீ செல்லாது. உள்ளத்தை தளர விடாது செல்லாது. என்ன தருக்குதா? என்ன ஆசியா என்ன சொல்றான்? எல்லாமே விட்டா சொல்லுங்க. சிவனை அழைக்கும் போது எப்படி சொல்லணும்? ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எழுத்து கூட்ட 9 தான் வரணும். ஆமா நாராயண கூடும் போதும் 9 எழுத்து தான் வரணும். 9 தான். அதுதான் ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நமோ 2 நாராயணா 4 கட்டி அஷ்டாட்ச மந்திரம். அதே மாதிரி 8 வரணும் இதுலயும். ஓம் சிவாய நம 9 அஷ்டாட்சர மந்திரம் 8 பஞ்சாட்சர மந்திரம் 9. ஆனா இவர் 2 சேர்த்து சொல்றா 11. ஆமா ஓம் நமோ நம சிவாய. இவ்வளவு பக்தியாக்குறாங்க. சரி இப்ப தரப்பா இல்ல தரப்பாங்க. என்னன்னு கேட்கலாமா? கேளுங்க. வாட் ஆர் யூ நவ? ஆட்டா எஸ் நோவே. அடி போடா போடு வாங்க.
ஆலமுண்ட நீலகண்டா ஆலமுண்டா நீலகண்டா. அம்பேத்கர் பாலகனே ஆமா. காலையில கால அலுவலகத்தை பூஜையே பண்ணிக்கிறாங்க யார் நாடு நீங்க காலையிட்ட முடிச்சானவன் காலையிட்டு வந்திருந்தவனுக்கு முதல் எதுக்கு? மாலையிட்ட முடிச்சானவன், மாலையிட்ட முடிச்சானவன், காலையிட்டு வந்திருந்தவனுக்கு முதல் எதுக்கு? மாலையிட்ட மணவாளன் ஆமா பூஜை செய்கிறாளேன்னு பாக்குறேன். ஆமா காதலி அழைத்தாளே, ஆ. கணவனை அழைத்தாளே, ஆமா. இங்க வந்தது ஆ. நாம் சென்று அவள் ஆசை தீர்க்க வேண்டும் ஆ. அப்படின்னு எத்தனையோ வேலை இருக்குது. ஆமாங்க அதெல்லாம் விட்டு விட்டு விட்டு. இவளை சந்திக்க வந்தால் ஆமா. இவள் பூஜையே பெரிது என்று நினைக்கின்றாளே. ஆமா. தகுமாடா இது? இல்ல ஒரு வேளை நீ வந்து கூடுதலுக்கு கண்ணு காணாமக்கிறாங்களா ஆ. ஒரு வேளை 9 வருஷம் பொறுத்து வராரு ஏ. தாலி கட்டி இப்பதான் மனைவி பாசம் வந்ததா ஏ. அப்படின்னு முறிக்கினுக்குறாங்களா ஏ, ஏ. அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் அப்ப எனக்கு ஒரு ஆத்திரம் வந்து இப்போ ஆ, ஆ, இப்பா ஆ, ஆ. ஒருவர் நம்மள நிசத்தை நம்மளே தான் கவனிக்கணும் அப்படின்னா ஆ. அவங்க திசை திருப்ப கூடாது. ஆமா நம்ம திசைக்கு பண்ணணும். ஆமா அப்படின்னா அவங்க வேலை கேட்டாக்க நம்மள அதுல பாப்பாங்க. இருங்க நியாயம் போது உபகாரம் போதுங்க நான் கூட ஏ. 2 நாள் போனா என் பொண்டாட்டி முறிக்கிறா ஏ, ஏ, ஏ. அதனால உங்க அம்மா கூட முறிக்குதா? என் பொண்டாட்டி தான் எங்க அம்மா தங்கத்திலே தங்க அந்த முறிக்கிறாங்க அந்த அம்மா. ஐயோ ஓமா தான் ஊற கெடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி ஆளு அவங்க சரி. முறிக்கிறா ஏ, ஏ, ஏ. என்ன பண்றது போ சொல்ல ஏ. வாய்ப்பா வாங்கிக்குவேன் பாய் பாவம். பழம் என்ன பச்சா பேமோ மந்தா பேமோ. மஞ்சா வாய்ப்பா தான் கொஞ்சம் அப்படியே போறதுக்குள்ள அப்படி மூக்கு செல்லி மாதிரி ஒயிலே போறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்டா நல்ல பாயமா 10 ரூபாய் கூறு கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் போக சொல்லாது அது அதெல்லாம் வேலை வித்து விடு வெளியே ஏ, ஏ. அது பழம் ஏ. ஸ்வீட்டு ஏ. எல்லாம் வாங்கிக்கணும் போவேன் ஓவே. போ சொல்லு ஏ. முதலமைச்சர் உட்காந்துருப்பாரு வீட்டு முன்னு சரி. ஊ. நம்ம முதலமைச்சர் சென்னையில் இருப்பாரு. ஆமா. அது மூவாயிரத்தி அவர் ரூபாய் நாட்டுக்கு முதலமைச்சர் ஏ. என் வீட்டுக்கு முதலமைச்சர் எங்க அப்பா உட்காந்துருப்பான் வீட்டு முதலமைச்சர் உங்க அப்பாவா? உட்காந்து இருப்பா. அவர் எப்பேற்பட்ட செல்வ கலைஞர். அதான். உட்காந்து இருப்பா. உட்காந்துருப்பாரு உட்காந்து இருப்பா. என்னடா வாங்கி போறேன்னு கேப்பாரு என்னதா என்ன அப்பா? ஆ. லட்டு, ஆ. பூந்தி, ஆ. மைசூர் பாக்கு, ஆ. பச்சை பயிர், இந்த மாதிரி பலாப்பாய் சொல்றது. அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா கோயிலுக்கு எப்படி நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்புறம் அதனால அதனால ஏ. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி மாறுமான்னு ஏய், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. ஆமா. அப்பா அம்மாவோட உலகத்துல ஒரு தெய்வம் கிடையாது. இருக்கட்டா. அட வாய்மாத்துக்கு ஒரு பயமோ ஒரு பலா சொல்லி குடுத்துட்டு போறது. மூட்டை பிரிச்சு விட்டோம் ஏ. ஒரே அடி துட்டில் தாங்க உள்ள கொடு. அங்க மிச்சம் மீதி தானே எத்தாந்து என்னன்னு கொடுக்குறவன் ஏ. அங்க எடுத்து கொடுத்துட்டு அவங்க பிரிச்சு சாப்பிட்டு மிச்சம் மீதி தான் இங்க எத்தாந்து வெளி வந்தா ஒரு ஓ, நாய் பசங்க நம்ம மேல பாசம் வச்சுக்கிறாங்க ஆ. அப்படின்னு நினைப்பாரு. ஆ. முதல்ல குடுத்துட்டா அப்புறம் மொத்தம். புண்ணாக்கு வாங்கி போறேன்னுவேன் மாட்டுக்குன்னுவேன் சரி நான் செக்க எக்ஸ்ட்ரா போடுறேன் பால் நான் சரி. பிரியாணி இந்த கிடைக்கும் முதலமைச்சர் தாண்டி அந்த கேட்டுக்கா போனாங்க. கேட்டுக்கா போனா கேட் நாய் உட்காந்துருக்கோம் கேட் நாய் வந்து துட்டு குத்து வளர்க்குறேன்னா துட்டு வியாபாரம் பசுமாடி வளர்த்தா பால் கொடுக்கும், நாய் வளர்த்தா என்ன கொடுக்கும்? ஐயோ அதெல்லாம் இல்லங்க ஏ. கேட் நாய்னா யாரு யாரு? எங்க அம்மா 10 மாசம் சொன்ன அம்மாவை கேட்டு நாயிட்டு. அது வெத்தலமா கொண்டு வேசி ஆகி போச்சு சும்மா இருக்காஜோ ஏ. வாங்கி போச்சு ஆட ஒண்ணு என்ன மாமா நாய் மாமா உனக்கு குடி சாப்பிட்டு இருக்கட்டும். நான் தான் பார்த்துட்டு பிரிக்கூடாது இருக்கிறேன் ஏ, ஏ, ஏ. அது எப்படி ஏ, ஏ, ஏ. புண்ணாக்கு பொட்டு தவிடு வாங்கி போறமான்றான் அங்க அது என்ன பண்ணும்? சரிடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறான் மாட்டுக்குன்றாங்க தாய் விழா கூட விட்டு கொடுத்த ஆ, ஆ, ஆ. சரி அத்தாண்டி அப்படி அண்ணாண்ட போனா ஊர் நாய் உக்காந்துருக்கும்
ஊர்ல நீயா தந்து வளர்க்குது என்ன அதான் எங்க அக்கா காரிங்க எங்க அக்கா தங்கச்சிங்க எதுக்கு அந்த ஊர் நாயின்ற என்னைக்கு இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் இன்னொருத்த வீட்டுக்கு போய் தானே வாய் போகுதுங்க அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போட போகுது அதனால அது ஊர் நாள் உடன் பிறந்த அதாவது குடியிலே பிறந்த குழந்தைகள் குந்தி அழுதால் மனசு கழுக்குன்னு கூடாது ரொம்ப நாளா ஏமாத்தி நாய்கிறாங்க ஏமாத்தி துணுங்குறாங்க நம்மள ஓட்டுல போறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாங்களா அதோட போயிடணும் கல்யாணம் பண்ணணும் 5ஆம் மாசம் பூ முடிக்கணும் 9ஆம் மாசம் சேமந்தம் பண்ணணும் அது குழந்தைக்கு சீர் வருஷம் பண்ணணும் அதுக்கு வயசான அதுக்கு செய்யணும் இதெல்லாம் பார்த்து செய்து எவன் மாட்டா ஜாலியா இருக்கு தந்துடுறாங்க இல்ல கல்யாணம் பண்ணமா போனமான்னு போடணும் பார்க்க கூடாது இது தாண்டி அங்க போவ போன உடனே என் தெய்வம் உட்காந்து இருக்கும் இருப்பா அப்படியே நீ நந்து பாப்பா கீழே உட்காந்து இருக்கோம் பார்த்துதான் என்ன பார்த்து மேல ஏறி பெட் மேல உட்காருவா மரியாதை நல்ல மரியாதைங்க அப்படியே பார்சல் பிரிப்பீங்க பிரிச்சு நான் எட்டாவது வாயில வைக்கிறேன் ஆவத்தி வாயில வைக்கிறேன் அதான் சாப்பா அதுதான் அம்மேடி தான் நம்ம வருது நீ வச்சுக்கிற அந்த பார்த்து எடுத்து அங்க வைக்கிறோம் அந்த வீட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுவான் அப்புறம் மிச்சம் மீதி தத்தந்து கோயில் வச்சுதான் அந்த மாதிரி காத்து கைசிட்டு 9 வருஷம் பார்த்து வர எதுனா வாங்கணுமா இல்லையா அதான்டா பிரச்சனை எங்க அண்ணன் தான் கட்டு கொடுக்குறீங்க நாங்களும் காத்து சரி இப்போ என்ன செய்யலாம் நினைக்கிறேன் தெரியுமா என்ன செய்ய போற என்னை போல் சிவ பூஜை செய்தவர் யாரும் இல்லை இந்த சிவ பூஜை கழிச்சா நம்ம திரும்பி படம் பார்க்க மாட்டோம் பூஜை கலைங்க இந்த பூஜை புதுசு பழகுது பாவம் ஒரு பாட்டு நசில் மாடு பழகுது கொஞ்சம் நேரமா போங்க நசில் மாடு பார்த்தாயா என் மனைவி அழகு இப்படி திரும்ப என்ன படம் பார்த்துக்கிறேன் எந்த ஒரு இடையழகும் இவள் நடை அழகும் இவள் உடல் அழகும் இவள் கண்ணழகும் ஆப்பிள் மாதிரி கண்ணுங்கதான் ஒவ்வொன்றுனா வேற என்ன இருக்குது ஆப்பிள் கட்டம் மயங்குகிறாள் ஒரு மாறி எந்த மலருக்கும் சைட் பை பார்த்தா ஒரு நேக்கா என்ன கேக்குதா உன்னியா உங்க மனைவி தானே நம்ம சீன்ற கம்பெனி அப்படி வீரமா போ தேவரியா ஏமா தேவரியா மோ தேவரியா ஒரே கால தேவரியா அப்படி போ தாத்தா யாரை யாருங்கள் புனதய மாதரையே ஆசையுடன்
பேசுறேன் பொண்டாட்டி ஊமையா மாட்டின்னு பார்த்தேன். நல்லா அந்த குழந்தைய அழ வச்சுக்கிற நீ. டேய் அழகு குழந்தை தான் பால் குடிக்கும். பால் யாரு குடிக்க பாரு? அழகு குழந்தை தான் பால் குடிக்கும். நீ அழ வச்சு அப்படித்தான் பேசா வானானுவா போனானுவா. அப்ப அவதான் நமக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுப்பாள். தம்பி நான் யாரு தெரியல. நீங்கள் யாராக விட்டு கிடைக்கின்ற உன்னை மாலா துணை மன வாழ நான் நாட்டி உன்னை கோடி அடி மாலா சூடிய மன வாழ நாட்டி புத்தனை கூடி மருவி அழைக்க வந்த பாரடி நானடி நானடி நானடின்னு நீ அடி 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 அப்ப ஒரு பதட்டமா போவாத நம்ம அலர்ந்து படுவா கும்பத்துல வாக்குற நாராயண சுவாமி வாச்சார் ஜாதவால் தான் அந்த நாளைக்கு எழுதுவார் ஈசனான லிங்கத்தை எட்டிய காலால் உரைத்தான் நியாயமா அது அவரு எழுது பாட்டு தான் அதே பாட்டு எனக்கு என்ன எழுதிக்கிறாருன்னா இந்த பூஜையை காலால் எட்டி உதைப்பேன் இதோ பாரடி பூஜை தான் எட்டு கொஞ்ச நேரத்தில் லிங்கத்தை எட்டு வருஷம் இல்ல புரியுதா? ஆமா பூஜை தான் தட்டி தூக்கின தவிர லிங்கத்தை இல்ல தடல. ஆனா இவனை விடக்கூடாது விட மாட்டேன். யாரும் தெரியவில்லையே. சொல்லுவோம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியல கொஞ்சம் சவுண்டா எடுத்து சொல்றேன். நாயக நதி நாயக அங்க நாயக்கா நண்டி கருப்பு நாயக்கா நண்டி ஒட்ட நாயக்கா ஒட்டனா ஒரு போய் ரெண்டு நாய் அத்தை சொல்லிக்கிறேன் நாயக்கா நண்டி நாயகன் வீட்டுக்கு அஞ்சு பேர் நாயகன் படம் பார்த்தா அவரு நாயகன் நாயகி ஆசை நாயகன் வீட்டுக்கு அஞ்சு பேர். ஆமா கமல் படமா கமல் எப்பேற்பட்ட நாயகன் உனக்கு தெரியுமா? எந்த கமல் சொல்லுங்கிறீங்க? அவர் எம்ஜிஆர் பால் நாயகன் படம் நடிச்சு கமலம் சொன்னா நீ எந்த கவிதையா சொல்லுகிறீங்க? 9 வயதிலே உன்னை மாலையிட்டு ஆசை நாயகன் அர்ஜுன பெருமான் நாயக நபி எனக்கு சிவபூஜைதான் முக்கியம். கலந்து விட்டீர்களே. முதல்ல நான் யார் தெரிஞ்ச அப்புறம் ஒன்னொன்னா சொல்றேன். சந்தேகம் சந்தேகம் நம்ம வீடியோ நம்ம சண்டை முடி மறுத்து மகிழ் சைவ வெள்ளீர் போச்சு காவி பத்திரம் கையுடல் முடித்து நல்ல படி உள்ள மாலை மருந்து கையில் அடைகளும் நம்ம கொண்டு அன்னைக்கு வில்லேஜ் வந்து சடைமுடி காவியாபுரம் கல்யாணம் பண்ண பார்த்து ராஜவல்லி இப்ப அவளுக்கு சந்தேகம் அதேதான் இந்த ஆளு போய் சொல்றாரு அதேதான் சதனமே சந்தேகம் வந்தீங்கன்னா என்ன சொல்லு நீ மூந்து காட்டுது நான் முடிஞ்சா மூந்து காட்டினா வச்சுக்கிறல என்ன பார்க்க காட்டு முதல் பின்னாடி போதா முதுகை பாலடி
சொல்லாத. களை மாதிரி குத்தாங்க இது. முதுகுல மச்ச ராகை, ஆமா இப்ப நாக்கு போடு. தண்ணியில் இருக்க மச்ச ராகை ஆ, எங்க இருக்குது? முதுகுல இருக்குது. அடுத்தது நாக்கு போடு. ஏய், நான் காட்டு. நாவை காட்டு. பாண்டியல் கொடி மச்ச கொடி. ஆமா. நாவை பாரடி தட்டத்திலே. ஆமா நீண்ட வில் பிடித்த கரம் நீல கருத்தை பாரடி. ஆமா யார் நானு? உங்க வீட்டுக்காரர் இப்ப அடுத்த விலைக்கு சொல்றா. பூஜை எதுக்கு பண்ண சொன்னாங்க? என் கணவர் வருவார் அதனால் தான் பூஜை செய்தேன் உனக்கு பூஜை சேர்த்து வந்து யாரு? எமது தந்தை எதுக்கு சேர்த்து வந்தது? கணவர் வரும்படி நீ என்ன கட்டு கோப்பன? வீட்டுக்காரர் எப்போ வருவார் என்று அவரு என்ன செஞ்சாரு? பூஜை செய்தால் கணவர் வந்து விடுவார் என்று தெரிவித்தார் அவர் ஏதோ லெட்டர் போட்டு என்ன வர வச்சார். அப்படியா ஆமா, நான் வந்துட்டேன். இனிமே பூஜை நிறுத்து. இல்லை இல்லை நான் விருவாரம். சுவாமி இன்னும் பூஜை முடிவதற்கு 48 நிமிடங்கள் இருக்கின்றது அதன் பிறகுதான் உங்களை வந்து சேருவேன் இப்பொழுது சேர மாட்டேன் அரைவரா திவசிவா, நீ ஒரு ரெண்டா கடனை கட்டி வச்சீங்க என்ன? பார்த்து பூஜை பண்றேன்னு சொன்னாரு. நான் வந்திருக்குன்னு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கரெக்டா படிச்சியா? கரெக்டா யோசனை பண்ணியா? கரெக்டா இருக்குதா? இப்ப சொல்லு, பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன். சொல்லு, வரியா இல்லையா நீ? சாமி சாட்டு அப்ப பண்ணி கரெக்டா கூட்டி கேச்சு பாரு. இப்ப எவ்வளவு நேரம் இது போட்டு முடிச்சுக்கு? 15 நாள் இருக்கின்றது சுவாமி எவ்வளவு நேரம்? 15 நாள் தத்தவன் 15 நாளில் முடியவோ நாதனே பொறுத்திடுவீர். நல்கிரவு விடியும் வரை சத்திய பொறுப்பீர். மன்னவா உடனுடைய காதிலிருக்கும் மன்னவா சாமி ரத்தம் பண்ணி நான் எவன் போட்டுப்பான்? ஒரு நாள் ஆக வேண்டும் சேர் பூஜையை கலைத்து விட்டீர்களே ஏங்க பொறுக்க முடியல கல்ல வச்சு நெரிக்கும். அதுதான்டா பாட்டு அடிப்பாரு. அதுக்குள்ளே வச்சு கேட்டாட்டி தாளமாட்டே என்ன சொல்லி என்ன பண்ணா? அதான் கல்லு மேல வச்சு அப்படியே நெரிக்கும். ஏன் தாங்க முடியல என்ன ஆசை? அந்த பசி அப்படியே எந்த பசி? நாம பசி. தயார குணசாராமல் தயார குணசாராமல் நஞ்சாதி விடாமல். என்னடா? என்னால் முடியாது பூஜை முடிப்பதற்கு சிறிது காலம் இருக்கின்றது சுவாமி சற்று பொறுத்திருப்பீர்கள் நாதா நீங்க வெள்ளிக்கிழமை தான் நீங்க வாடி. இல்லை இல்லை வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை தான் இல்லை தெரிஞ்சு. சுவாமி நீயும் பூஜை பண்ணு, நானும் பூஜை பண்றேன். எத்தனை நாய்க்கு இது? 15 இப்ப அந்த 15 நாய்க்கு நிறுத்து. நம்ம இல்லை ரெண்டு சுவாமி. பேரும் சடுத்து கேடு. ரெண்டு பேரும் ஜாலியா இருப்போம். காலை 8 தலை மூட்டு அப்படியே கோயிலுக்கு போலாம். அப்படியே போலாம். அரைவரா திவசிவா நீ வந்ததுல இருந்து அதே எண்ணத்திலே இருக்கிறல்ல. அந்த அம்மாவை கொஞ்சம் வெள்ளிய வேணுங்களா? அவருக்கு அனுபவம் தெரியாது. ஏன்னா கணவனோடு சுகித்து இருந்தால் அந்த ஆசை பத்தி அவளுக்கு என்னன்னு தெரியும். தெரியாது. போடி வாடி வாடி என்னது கொஞ்சம் ஆசையா வரணி. சுவாமி தம்பி சற்று பொறுத்திருப்பீர்கள் சுவாமி வாடி. ஆனா இதுல இதான் கூட கூட்ட வர மாட்டேன்.
சொல்லுங்கள். கேளு கேளு புரிச்சு பதில் சொல்லு. உனக்கு பூஜை முக்கியமா புருஷன் முக்கியமா? எனக்கு பூஜைதான் சுவாமி முக்கியம். சரிங்களா? பாப்பா என்ன கேட்டேன்? கணவர் மறுபடி தெரிவித்து நான் யாரு? நீங்க வீட்டுக்காரு எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு? வீட்டுக்காரு வரணும்னு வந்துட்டுனா இல்லையா? வந்துட்டீங்க. கம்மி. இல்லை பூஜை முடியணும் சுவாமி. ஐயா, பூஜை இல்லை. முடியவில்லை. ஏய். பூஜை முடித்து விட்டு உங்களுக்கு பிறகு தேர்கின்றேன். பூஜை நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லை சுவாமி. அன்னாடி காலையில 5:30 இருந்து 8க்குள்ள பண்றது பூஜை. அதான் பிரம்ம முகூர்த்தம். அப்பதான் புள்ளியாரி பூஜை பண்றோம், சக்திக்கு பூஜை பண்றது. இப்ப வந்து நைட் பூஜை கம்மி. இல்லை சுவாமி. நான் என்ன சொல்றேன்னா 9 வருஷம் சம்பவம் தானே இந்த டேய் பாகாத 5 நிமிஷம் கொண்டா கமிட்டாரா பொதுவான கருத்து சொல்லிட்டா கொண்டாடி பாகாத ஒருத்தர் நடு வேலைக்கு போவோம் 30 நாள் இருப்பாங்க. ஒருத்தர் ஏன் வெளிநாடு போய் வேலை செய்வோம் 9 வருஷம் இருப்பான் 10 வருஷம் இருப்பான். அதே பிளைட் ஏறி வந்து 1 நிமிஷம் கொண்டாடி பார்த்துட்டானே அப்படியே இருப்பானே. அப்படியே உடனே அந்த ஆசை அவளுக்கு தான் தெரியும். கிடையாது. மனைவியை பற்றி கணவனுக்கு தெரியும், கணவனை பற்றி மனைவி தெரியும். அதை புரிந்து செய்வதோ புருஷன். அப்படி புரிஞ்சுக்கோ. கண்ணிவை கண்டு பணிவிடை செய்வதே கணவன். அழுதே புரியுதா? பெண்ணுனா மனதை எண்ணணும். அழுதே என்ன அவங்களுக்கு எத்தனை ஆசை இருக்கும். ஆபத்து வந்துவிடும் சுவாமி. வார்த்தை கேளுங்கள். பிறகு வந்து என்ன சேருங்கள் சுவாமி. இப்போது நான் சேர முடியாது. போங்க. முடியாது. ஏய் காட்சி நான் ஆசை வைக்க மாட்டேன். என் உள்ளத்து கருத்து தெரிஞ்சுக்கோ. அதனால என் தாத்தா என்ன தவிர்த்து அனுப்பிச்சுட்டாரு. ஆசை வைக்க மாட்டேன். வச்சுட்டேன் அடையாத வீடா திரும்ப மாட்டேன். இல்லை சுவாமி வர முடியாது. எனக்கு சிவன் பூஜை தான் முக்கியம். என்ன சிவன் பூஜை சுவாமி ஒரு மணி முடியாது. ஒரு மணி முடியாது முடியாது. சிவா சிவா எனக்கு கொத்தா வைத்தியசில இருக்குதா? இங்க வந்தா தோல் பண்ண கரெக்ட் ரெடி பண்ணி விடுறேன். நீ பின்னால ஏதோ போறீங்க இப்ப உனக்கு வைக்கல இதை ஜாலியா இருக்கலாம். இல்லை சுவாமி. இல்லை சுவாமி. என் வார்த்தை கேளுங்கள் சுவாமி. பூஜை நிறுத்தி விட்டு ஆபத்து வந்துவிடும் சுவாமி. ஆசை கொண்டு வந்தாலே எனக்கு சிவன் பூஜை தான் சுவாமி முக்கியம். உண்மை நான் ஆசை கொண்டு வந்தாலே சுவாமி 9 வருடமாக பார்க்காமல் இருந்து விட்டேன். இவ்வளவு பேர் அழகோடு இருக்கு உன்னை நானும் பார்த்தவுடன் தான் எத்தனையோ வருடங்கள் உம்மை பார்க்காம இருந்தேன். என்னால முடியலம்மா. ஒருங்கள் சுவாமி. ப்ளீஸ்மா. சுவாமி சிவன் பூஜை இல்லை சுவாமி. சிவன் பூஜை முக்கியம் சுவாமி. தந்தை தெரிவித்திருக்கிறார். கணவரே வந்தாலும் சரி பூஜை விட்டு எடுக்கக்கூடாது சுவாமி. சரிங்க அப்படி தனி சொல்லுவாங்க. தொடர்ந்து கேள்றி என் வார்த்தை நீங்கள் கேளுங்கள் சுவாமி. யாரு மாத்மா கூட பரவாயில்ல. எங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு. இல்லை சுவாமி. முடியாதா? முடியாது. என் வார்த்தை கேளுங்கள் சுவாமி. சிவன் பூஜை தான் முக்கியம். உன்னை அண்ணன் நிமித்தம் கொடுக்காம சொல்ல மாட்டேன். இல்லை என்னால் முடியாது. மயக்கமா என்ன சொல்ற நீ? இல்லை சுவாமி. எனக்கு காதல் மயக்கம் உனக்கு. எனக்கு காதல் மயக்கம் இல்லாமல்லை. அந்த சிவனை பூஜை செய்ய வேண்டும் சுவாமி. என்ன கண்ணு என்ன எது கோபுரப்பா? கணக்கு போ. என்ன எது கோபுரப்பா? கணக்கு பாருங்க. என்ன போன்னு சொன்னல 15 நாளைக்கு நானும் இருப்பேன் நீ இருப்ப. நாளைக்கு எடுத்து ஒரு நாளைக்கு 33 நிமிஷம் அப்படின்னா அரை மணி நேரம்னு வச்சுக்க. 3 நிமிஷம் அதிகம். அரை மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் அதிகம். 30 நிமிஷம் 15 3 அதேதான்
45 4 மணி நேரம் தான் 4 மணி நேரம் டைம் 2 2 4 கூட்டு 2 4 2 3 4 5 6 7 மணி ஆகுது 7 மணி மேல நான் வேலை செய்ய முடியும் நான் போகல அப்பா உனக்கு ஏக பிடிச்சிச்சு ஏய் வாமே என் வார்த்தை கேளுங்க சுவாமி. ஏய் பாருங்க என்னங்க 2 ஒன்று பாத்துரு போடக்கூடாது அவளே நான் பாத்துரு ஏதோ ஒரு போய் ஐயா அது தடுக்குதுன்னா தடிமா இது ஆமா இது பேஜரா இருக்கும் கட்டி வரமாட்டேங்குது காட்டி பிடிக்கும் போது இது பேஜரா இருக்கும் சொல்லி நீயாவது பின்னாடி பின்னாடி டேய் இவள் வரமாட்டேன் என்கிறாள் அண்ணே சொல்வதை கேள் சிவபக்தியிலே சிறந்தேன் சிவனை கண்டேன் காதலிலே விழுந்தேன் அள்ளி கலக்குனேன் அவளே கல்யாணம் பண்ணேன் மின்னி மின்னி அதான் கண்ணு போடணும் உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனா இந்த வேலைக்கு மட்டும் சமாளிக்க மாட்டேன் அனுபவம் தெரியாமல் பேசுகிறாங்க பின்னால் வருத்தப்படுவேன் இல்லை அப்புறம் வீட்டுக்காரர் வார்த்தையே வீட்டுக்காரர் வார்த்தையே எனக்கு சிவன் மூலியமா முக்கியம் சாமி. என் வார்த்தை கேளுங்க சாமி. இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள். ஏய் கண்டுபிடிக்கிறது வேற அம்மா ஐயோ அம்மா அம்மா என்னை பிடித்து தள்ளி கிழிமனதை நான் பாவி பின்னமா தூளில் பட்டி ரத்த குருதியோ வருகிறையோ வருகிறையோ குருதியோ வருகிற ஐயா ஐயோ சுயரூபத்தோடு அறிவேனோ உன்னை காண சுயரூபத்தோடு வருவேனோ சுயரூபத்தோடு வருவேனோ வருவேனோ
வருடமாக காணாத மனைவியை கட்டி பிடிக்கலாம் என்று சொல்லுகிற நேரத்தில் சிவபூஜ்யமே முக்கியம் என்று என்னை அவள் பிடித்து தள்ள அந்த தூணில என் நெற்றியானது பட்டு என் அங்க பின்னப்பட்டு விட்டது. 32 லட்சணத்தோடு நான் பெருமையாக வாழ்ந்தேனே. இந்த பின்னப்பட்ட உருவம் எனக்கு எப்போது மாறும்? எனக்கு எப்போது சுய உருவம் வரும்? ஆண்டவா இறைவா என்போடு காண வந்தேனே. எனக்கு அன்போடு நீ கொடுத்த பரிசு இதுவா? அடி பாவி, உன் மீது உள்ள ஆசையாலே கட்டி பிடிக்கலாம் என்று வந்த என்னை நீ பிடித்து தள்ள அந்த தூணிலே பட்டு என் 32 லட்சணத்திலே ஒரு லட்சணம் மனிதனின் முக அழகு, நெற்றி அழகு. இந்த நெற்றி அழகை வீணாக போன பின் இனிமேல் நீ எனக்கு ஏன்? ஆசைப்படுகிற போதெல்லாம் கணவனுக்கு இன்பத்தை தருபவள் மனைவி. அப்பேற்பட்ட நான் ஆசைப்படும் போது எனக்கு இன்பத்தை தராமல் எதை பிடித்து தடுத்து அடிபட்டு இருக்கும் இந்த நேரத்திலே சேரலாம் என்று சொல்லுகிறாயே, நீயா மனைவி?
நாதா எந்த தூணிலே என பிடித்து தள்ளினாய் அந்த தூணிலே தோன்றிய கண்ணன் திருவடி சத்தியமாக சொல்கிறேன். அந்த பின்னப்பட்ட முகத்தோடு உன் முகத்திலே விழிக்க மாட்டேன். நீலன நடி எனக்கு 7 மனைவிகள் இருக்கிறார்கள். அங்கு சென்று என் ஆசையை தீர்த்துக் கொள்வேன். அல்லாது உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். விட்டாரே நான் பாவியாகி விட்டேனே என் தந்தை வார்த்தை கேட்டு இந்த